ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இது இல்லை என்றால் கேஸ் சிலிண்டர் வராது புக்கிங் விதிகளை திடீரென மாற்றிய மத்திய அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாகவே நாடு முழுக்க கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் தான் இதற்கு மிகுந்த காரணமா இருந்த நிலையை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது. முதற்கட்டமா வணி பயன்பாட்டுக்கு கேஸ் சிலிண்டர்களுக்கு பதிலாக தனிநபர் பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் EKYC எனப்படும் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதை ஆதார் பேஸ் RD ஆப் மூலமாகவோ அல்லது எந்த நிறுவனத்தில் இருந்து கேஸ் புக் செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தின் அப்ளிகேஷன் மூலமாகவோ வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் டீலர் இந்த விவரத்தில் தேவையான உதவிகளை செய்வார். மத்திய கிழக்கு மோதல் சூழலால் இந்தியா முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரோவின் ஈரான் மீதான தாக்குதலால் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்த வழியாக செல்லும் கப்பல்களை தாக்கி அழிப்போம் என ஈரான் விரட்ட விட்டதை அடுத்து இதுவே கேஸ் தட்டுப்பாட்டுக்கு ஏற்பட்ட முக்கிய காரணமாக இருக்குது. போர் இன்னும் தொடரும் சூழ்நிலையில நிலைமை மேலும் மோசமாகலாம் எனவும் அச்சப்படப்படுகிறது. கேஸ் தட்டுப்பாட்டு காரணமாக மக்கள் பலரும் இண்டக்ஷன் பக்கம் திரும்பி இருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்கி குவிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதன் காரணமா அமேசான், ஜெப்டோ உள்ளிட்ட தளங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ்கள் விற்று தீர்த்துள்ளன. இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்க முடியாத மக்கள், குறிப்பாக கிராம மக்கள் மீண்டும் விறகு அடுப்புகளை நோக்கி படையெடுத்துள்ளனர். நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழல்ல கேஸ் விலையையும் அதிகரித்துள்ளது. இந்த மாதம் தான் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர், தனிநபர் பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் என இரண்டுமே உயர்ந்துள்ளது. இப்படி ஒரே நேரத்தில் விலை ஏறுவதற்கு சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளதாலும் சிலர் கேஸ் சிலிண்டர்களை பதுக்க ஆரம்பித்துள்ளனர். இதுபோல கேஸ் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அரசு தற்போது எச்சரித்துள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு மூலமா இனி கேஸ் சிலிண்டர் நீங்க வாங்கணும்னாக்கா கண்டிப்பா ஆதார் பேஸ் ஐடி நீங்க வந்து EKYC பண்ணிருக்கணும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாவே நீங்க உங்க வீட்டில் இருந்துட்டு நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆதார் KYC பண்ண தெரியலனாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்காக ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்றேன். கேஸ் புக் பண்ற ஆப், அதாவது நீங்க இந்தியன் கஸ்டமரா தான் இந்தியன் அப்ளிகேஷன், கேஸ் புக்கிங் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாரத் HP கேஸ் வந்து அந்தந்த தரப்புலையும் வெப்சைட் இருக்குது. அதே போல அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு கூடவே ஆதார் பேஸ் RD அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுல போயிட்டு நீங்க லாகின் ஆகிட்டு உங்களுடைய ஆதார் வந்து EKYC பண்ணீங்கன்னா போதும். டேரக்டா உங்களுடைய பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மொபைலில் கேமரா ஆன் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட் பேஸ் கேமரா ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேஸை காட்டி அது மூலமா நீங்க வந்து ஆதார் EKYC பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தான், 2 நிமிஷம் ஆகாது, ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள இருந்தால் கலெக்ட் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித காப்போம். நன்றி.